அம்பரீஷ்க்கு பூரி வேணுமாங்க, உங்களுக்கு பூரி ஓகேவா? பூரி ஓகே தான், தயவு செஞ்சு அந்த உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் செஞ்சிடாதம்மா ப்ளீஸ். எங்க எல்லா வீட்லயுமே பூரினாலே உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பண்ணுவாங்க. நீங்க அதையே வேணாம்னா வேற என்ன பண்றது? பாக்க பூரி மசாலா மாதிரியே தாங்க இருக்கும், ஆனா டேஸ்ட் அதை விட வேற லெவலா இருக்கும். ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இனி அடிக்கடி பூரி செய்யும் போதெல்லாம் இதை தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை 2 துண்டு கிராம்பு போட்டு தாளிச்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் நீல வாக்குல நறுக்கின 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. இது கூடவே பொடியா நறுக்கின கேரட், கொஞ்சமா கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தக்காளியை நீல வாக்குல நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில கரைச்சி அந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்ததும் கொஞ்சம் திக்காகிடும், தேவைப்பட்டா ஒரு 1/4 கிளாஸ் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு சுட சுட சப்பாத்தி பூரியோட சர்வ் பண்ணீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா மாதிரியே டேஸ்டியான வெங்காய மசாலா ரெடி.